இந்தியாவில் தேர்தல் நடக்குதுன்னா நான் எல்லா இடத்துலையும் சொன்னதுதான். இந்தியர்கள் தயாராகிறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் தீவிரவாதி தயாராகிடுது. ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் பாஜக அபரிமிதமான வெற்றி அடைகிறதுக்கு முன்னாடி ஒரு பாம்பு பிளாஸ்ட் நடக்குது. 10,000 ரூபாய் மோடி போடுறாரு அப்படின்றப்ப அந்த இப்போ இது வரல யார் ஆட்சியில் இருந்தது? திராவிட மாடல் வந்து இப்போ பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னா அதை பார்த்து காப்பி அடிச்சு நீ 10,000 ரூபா கொடுத்தேன். திராவிட மாடலுக்கு எடுத்த வெற்றி. பெண்ணுங்க வந்து இழிபிறவிங்க சனாதனத்தில். திரௌபதி முர்முவையே ஓரம் கட்ட ஒரு கூட்டம் இன்னைக்கு வந்து மைதிலி தாக்கூர் மாதிரி இப்போ சின்ன பொண்ணுங்களை எல்லாம் கூப்பிட்டு நிற்க வைக்குதுன்னா திராவிட மாடலை பார்த்து காப்பி. அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா நடத்துறான். பவள விழா பாப்பான்னு சொன்னா பரவாயில்லையா? அறிவு திருவிழாவை பார்த்து நான் எரிச்சல் படுகிறேன்னாக்கா ஏன் அறிவை கண்டு பயப்பட? கண்ணகி சிலையை பார்த்து ஜெயலலிதா பயந்த உதயநிதி மலை மேலே நின்றுட்டு இருக்காரு. அங்கே வந்து கோபுரத்து மேலே நின்றுக்கிட்டு லைட் போட்டு நிற்கிறாரு. நீ இன்னும் பாதாளத்திலிருந்து தரைக்கே வரும். சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் மருத்துவர் ஐயா திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம். வரலாறு காணாத ஒரு வெற்றியை வந்து பீகாரில் பாஜக ஜேடியு கூட்டணி கொடுத்துருக்கு. குறிப்பாக 20 வருடங்களாக ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி மீண்டும் தேர்தலில் வெற்றி பெறுறாங்க. அதுவும் 243ல் 200க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றுறது அந்த கூட்டணி. இப்போ இந்த என்டிஏ கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்கு. அவர்கள் கொடுத்த அந்த 10,000 ரூபாய் ஜன்தன் அக்கௌண்ட்ல போட்ட அந்த பெண்களுக்கான தொழில் செய்வதற்கான அந்த காசு அது மிகப்பெரிய அளவுக்கு தேர்தலில் பிரதிபலிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? இது எதிர்பார்த்த வெற்றி. என்னைக்கு ஞானேஷ்குமார் வந்து தேர்தல் ஆணைய தலைவராக வந்தாரோ அன்னைக்கே தேர்தல் முடிவுகள் எழுதி போய் இது முதல்ல எழுதி வச்சது வரலாறு காணாத வெற்றின்னு சொல்லாதீங்க. இந்த வரலாறு காணாத வெற்றி அவங்களுக்கு மகாராஷ்டிராவிலே வந்துருச்சு. அது இதை விட பெரிய வெற்றி. அது திரும்பில்ல உங்களுக்கு இதை விட அதிகமான வெற்றி. அதுக்கு இப்போ மகாராஷ்டிராவில் என்ன ஆச்சு? அவங்க ஜெயிச்சிட்டு என்ன இருக்குது? மந்திரியாக இருக்காங்களே ஒழிய அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது? அந்த பிஜேபி அங்கே ஒரு ஆட்சி நடக்கிறது யாருக்காவது தெரியுமா? அமித்ஷா கணிச்சதே வந்து 160 தொகுதிகளுக்கு மேலே நாங்கள் ஜெயிக்க போகிறோம்னு சொன்னாங்க. ஆனால் 200க்கு மேலே கிடைக்குது அப்படின்னா மக்கள் அந்த அளவுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. அதை சொல்லுங்கிறதுக்காக தானே அதெல்லாம் இதெல்லாம் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி எழுதி வச்ச டயலாக் தானே. அது அப்படியே தானே வருது. தெரிஞ்சது தானே. கரெக்டாக எலெக்ஷனுக்கு பகல்காமில் வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்குது. அப்புறம் உடனே ஆப்ரேஷன் சிந்தூர் எல்லாம் நடக்குது. அப்போ எலெக்ஷன் அன்னைக்கே ஒரு இன்னொரு தாக்குதல் நடக்குது. எல்லாம் எல்லாமே பாருங்களேன், ஆச்சரியமாக இருக்குது பாருங்களேன். மக்கள் இது இந்தியாவில் தேர்தல் நடக்குதுன்னா நான் எல்லா இடத்துலையும் சொன்னது தான். இந்தியர்கள் தயாராகிறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் தீவிரவாதி தயாராகிடுறாங்க. இதை நான் சொல்லலை. அப்துல் கலாமுடைய ஆலோசகர் பொன்ராஜ் சொன்னார். அது எப்படிங்க ஒவ்வொரு தேர்தல் டைம்லையும் கரெக்டாக ஒரு வெடிகுண்டு வெடிக்குது? புல்வாமா தாக்குதல், பகல்காம் தாக்குதல், டெல்லி தாக்குதல், அடுத்த அப்படி வர எலெக்ஷனு பாஜக வெற்றி. ஆக பாஜக வெற்றியை வந்து தீவிரமாக ஆதரிப்பது யாருன்னு பார்த்தா பாகிஸ்தான் தீவிரவாதிகள்னு ஒரு தியரி உழவிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்கள்? உங்கள் மீடியா என்ன சொல்ல போகுது அதுக்கு? இவங்களோட கூட்டணி எதிர்த்தரப்பு கூட்டணி வலுவாக இல்ல. ஆர்ஜேடியும் காங்கிரஸும் அவங்களுடைய இணைப்பு வந்து மக்கள் ஏத்துக்கல. அதைத்தான் நானும் சொல்ல வர்றேன். இதெல்லாம் இப்ப இந்த ஒரு இது வருது, இந்த குற்றச்சாட்டு ஒண்ணு, இந்த ஒரு பார்வை ஒண்ணு இருக்குது. இதுக்கு என்ன நீங்க என்ன பதில் சொல்றீங்க? மீடியாக்கள் என்ன பதில் சொல்ல போகுது? ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் பாஜக அபரிமிதமான வெற்றி அடைகிறதுக்கு முன்னாடி ஒரு பாம்பு பிளாஸ்ட் நடக்குது. இது இன்னைக்கு நேத்து இல்லை. அத்வானியும் ஜெயலலிதாவும் கூட்டணி சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கும்போது கோயம்புத்தூர் வெடிகுண்டு வெடிப்பு. ஜெயலலிதாவுக்கும் அங்கே வரல, அத்வானி அங்கே வரல. 13 இடங்களில் வெடிப்பு, ஒரு 30 பேர் இறந்தார்கள். அத்வானி ஜெயலலிதா கூட்டணி மகத்தான வெற்றி. திமுக இது சரியா இல்லை, அவர்களுக்கு மக்கள் வெறுத்து விட்டார்கள். இதெல்லாம் நீங்க அன்னைக்கு சொன்னது அதெல்லாமே யூகங்கள் தானே. அதே யூகங்கள் தான், இங்கேயும் அதே தான். இதில் நான் வந்து குற்றம் சாட்டுறது, நீங்கள் ராகுல் காந்தியை தான் நான் குற்றம் சாட்டிட்டு இருக்கேன். முதல்ல இருந்தே சொல்கிறேன். ஓட் சோர்னு நீ சொன்னையா? ஓட் சோறுங்கிறது மக்களுக்கே தெரியும். ஞானேஸ்வரர் ஓட்டை திருடுறாருங்கிறது மக்களுக்கே தெரியும். அவரை மூஞ்சுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. மோடி மூஞ்சுக்கு முன்னாடியே நாடாளுமன்றத்திலேயே சொல்லிட்டாங்க. மோடியவும் அமித்ஷாவையும் ஓட் சோறுங்கிறாங்க. ஒரு 2 பேர் தலை குடிஞ்சிக்கிட்டு போனாங்க. பதில் இன்னைக்கு ஒன்றும் சொல்லல. மக்களுக்கே தெரியும். நீ என்ன பண்ண? என் வீட்டில் திருடு போச்சுன்னு நானே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன்.
போலீஸுங்கிற முறையில் நீ என்னத்தை கண்டுபிடிச்சு ஆமா திருடு போச்சு நீயும் சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதான் கேள்வி. இப்போ மக்கள் எவ்வளவு எழுச்சியா வந்து உன் கூட நின்று ஒரு துணை முதலமைச்சரை கல்லால் அடிச்சு செருப்பால் அடிச்சு துரத்துறாங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய வெற்றி. அதையும் நான் சொன்னேன். ஞானேஷ்குமார் கிட்ட கேட்டோம், கொஞ்சமாவது நியாயமா நடந்துக்கிறதுக்கு பாருங்க. மக்கள் கல்லால் எடுத்து அடிச்சு வீசுறாங்க, துரத்துறாங்க பாஜக வேட்பாளர்களை. அப்படி இருக்கும்போது நீ தேர்தல் முடிவு கொடுத்தீங்கன்னா நியாயமா இருக்குமா? கொஞ்சமாவது நியாயத்துக்கு கட்டுப்படும் முடியாதுன்ட்டார். இல்ல அங்க இப்போ நம்ம இன்னொரு பக்கம் ஒண்ணு இருக்குல்ல. அங்க விவசாயிகளுடைய மாத வருமானமே வந்து ரூ. 10,000 கீழ தான், ரூ. 7,000 தான் அவங்க மாசம் வருமானமே இருக்குன்றப்போ, ரூ. 10,000 மோடி போடுறாரு அப்படின்றப்போ அது அந்த இப்ப இது வரல யார் ஆட்சியில் இருந்தது? பாஜக தான். அப்புறம் அவங்க தான் கொடுக்கல இவ்வளவு நாள். அப்புறம் அவங்கள தோக்கடிக்காம கொடுத்துட்டாங்களா? நீங்களே சொல்லுங்க. 20 வருஷமா ஆண்டுகிட்டு இருக்காங்க. இங்க திமுக காரர்களால் துன்புறுத்தப்படுகிறார்கள் பீகாரில் சொன்னப்புறம் கூட இந்த இங்க இருக்கிற பீகார்காரன் பீகாருக்கு போகலையே. அவ்வளவு மோசமான ஆட்சியை வந்து நிதிஷ்குமார் நடத்தியிருக்காருங்கிறது புரியுது இல்லை உங்களுக்கு? அதனால தானே பீகார் இந்தியாவில் எங்க பார்த்தாலும் பீகார் வந்து தெருவில் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, வேலை இல்லாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? பீகார்ல ஒண்ணுமே இல்லை. 20 ஆண்டுகளாக வந்து அவங்க வளர்ச்சியும் இல்லை, உருப்படியான ஒரு திட்டங்கள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. படிப்பு இருக்குதா, தொழில் முன்னேற்றம் இருக்குதா, விவசாய வளர்ச்சி இருக்குதா, எல்லாமே நீங்களே சொல்றீங்க. இவ்வளவு நாள் கொடுக்காத எலெக்ஷன் அன்னைக்கு கொடுத்தாரு. 10,000 ரூபாய் அது திராவிட மாடலில் காப்பி அடிச்சாரு. 10,000 இங்க கொடுக்குறாங்க, இங்க 1000 ரூபா கொடுக்குறாங்க, நான் 10,000 கொடுக்குறேன்னு கொடுத்தாரு. திராவிட மாடலில் காப்பி அடிச்சாரு. சனாதனத்தை கை விட்டார். இதெல்லாம் எதுக்கு? இதனால எல்லாம் ஜெயிச்சுட்டாங்கன்னு காரணம் காட்டுறதுக்காக, தன்னுடைய வெற்றியை நியாயப்படுத்துறதுக்கு இதெல்லாம் சொல்றாங்க. இந்த மைதிலி தாக்கூர் அப்படின்ற ஒரு இளம் பாடகி தெரியுமே, எல்லாம் அருமையா தமிழ்நாட்டுல உட்பட பல சோசியல் மீடியாக்களை வந்து வைரலா அவங்க ஒரு தமிழ் பாடல் பாடுறாங்க. பாடுற பாட்டு பொண்ணு அது. நான் நிறைய ரசிச்சு கேட்டிருக்கேன். ஒரு இளம் பெண்ணுக்கு நாங்க வந்து தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம், அந்த பெண்ணு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல சாத்தியமா? அவர் மனசு வந்து சொல்றாங்க, தமிழ்நாட்டில் எங்களுக்கு இளைய பெண்களே கிடைக்கல. ஜென்சி வேட்பாளர் அதான் இளைய எங்களுக்கு பாருங்க தமிழ்நாட்டை எவ்வளவு கொடுமை. மைதிலி தாக்கூர் கிடைக்குது, இங்கேயும் ட்ரை பண்ணுங்களேன். இங்கேயும் நிறைய சின்ன பொண்ணுங்க இருக்காங்க. திரிஷாவெல்லாம் ட்ரை பண்ணலாம்ல, கூப்பிடலாம்ல. மைதிலி தாக்கூர் என்ன சோசியல் இதில் இருந்தவங்கள பாட்டு பாடுற ஒரு பொண்ணு, அதுக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? நல்ல பேர் வாங்கிட்டு இருந்த பொண்ணு, அந்த பொண்ணை மிரட்டி கூப்பிட்டு வந்து நிற்க வச்சிருக்காங்க. அருமையான பாடகி, அந்த குரலும் அற்புதமான குரல். அது மாத்திரம் இல்லை, மைதிலி தாக்கூரை நிற்க வச்சாங்க. அவங்க தம்பியும் அண்ணனும் வந்து தபலா வச்சுப்பாங்க, ஹார்மோனியம் வச்சுப்பாங்க. அவங்களே சேர்த்துக்க. அவங்க கவர்ச்சிகரமாக இருக்கிறதுக்கு பெண்ணை தானே சேர்த்துனாங்க. பெண்ணுங்க வந்து இழிபிறவிங்க சனாதனத்தில். அந்த பெண்ணை தானே இப்போ வந்து இது திராவிடம் தான் சொல்லிச்சு பெண்ணுக்கு சம உரிமை உண்டுன்னு சொன்னது திராவிட சித்தாந்தம். அதை இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. திரௌபதி முர்முவையே ஓரம் கட்டின ஒரு கூட்டம் இன்னைக்கு வந்து மைதிலி தாக்கூர் மாதிரி இப்போ சின்ன பொண்ணுங்களை எல்லாம் கூப்பிட்டு நிற்க வைக்குதுன்னா திராவிட மாடலை பார்த்து காப்பி. திராவிட மாடல் வந்து இப்போ பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னா அதை பார்த்து காப்பி அடிச்சு நீ 10,000 ரூபா கொடுத்து திராவிட மாடலை கிடைத்த வெற்றி. அதை பாஜக கடைப்பிடித்து திராவிட மாடல் இது கடைப்பிடித்து பாஜக கிடைத்த வெற்றி. அதுக்கு மோடிக்கு நன்றி சொல்லணும். கடைசியில் நீ எங்க ஸ்டைலுக்கு தான் வந்திருக்கு. தமிழ்நாடும் அடுத்து தமிழ்நாடு தான் இலக்கு. பீகாரை போல தமிழ்நாட்டிலும் மேற்கு வங்கத்திலும் நாங்கள் வெற்றி பெற போகிறோம். தமிழ்நாட்டில் 200 இடங்களுக்கு மேலே வெற்றி பெறுவோம் நயினா நாகேந்திரனே சொல்றாரு. அது வெற்றி பெற்றாச்சுங்க. இன்னும் என்ன, நீங்க யார் இருக்கிறது டிக்ளர் 23% வாங்கியிருக்கிறாங்க ஆர்ஜேடி, 20% தான் பிஜேபி வாங்கியிருக்கு. சீட் எத்தனை? ஆர்ஜேடிக்கு 5, பிஜேபிக்கு 85. எப்படி வந்தது? கணக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. வாங்கின ஓட்டு எவ்வளோ, வாங்கின சீட்டு எவ்வளோ, யார் பண்ணது? ஞானேஷ்குமார் கொஞ்சம் நியாயமாக நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் லேசாவது நியாயமாக நடந்திருந்தா அவ்வளோதான். இது இப்போ தெரிஞ்சு போச்சு. நாங்கள் எங்களை போன்றவர்களாம் திருப்பி வச்சோம். அவங்க தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுக்கிட்டு அட்டகாசம் பண்ணுறாங்கங்கிறத என் போன்றவர்களாம் திருப்பி 1000 தடவை சொல்லியிருக்கிறோம். உங்கள் சேனலில் எல்லாமே சொல்லியிருக்கிறோம். கேட்கல. எங்களை எல்லாம் கிறுக்கணுங்க. இன்னைக்கு புரியுதா யாரை வச்சு அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு? தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ஒரு தாக்குதல் நடக்குது. தேர்தல் ஆணையத்தை வந்து உங்கள் ஆளே ஒருத்தர் இருக்கிற மாதிரி போட்டுக்கிறீங்க. போட்டதுக்கு அப்புறம் தேர்தலை இது பண்ணுறீங்க.
2 தீவிரவாத தாக்குதல் நடக்குது. 2 தீவிரவாத தாக்குதல், அப்புறம் ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரூ. 10,000 எல்லாத்துக்கும் ஓட்டு போடுற அத்தனை பேத்துக்கு ரூ. 10,000 குடுத்து பணப்பட்டுவாடா பண்ணிட்டீங்க. சட்டவிரோதமா பண்ணிட்டீங்க. அத தேர்தல் ஆணையம் கண்டுக்காம பேசாம இருந்துருச்சு. அதுக்கப்புறம் தேர்தல்ல வெற்றினாக்க பெரிய ஆச்சரியம் என்ன இருக்குது? அதனால தான் தேர்தல் முடிவுக்கு முன்னாடி எங்களுக்கெல்லாம் முடிவு தெரியும். தமிழ்நாட்டுல திமுக விழிப்புணர்வோட இருக்கு. எல்லாத்தையும் அனுப்புறாங்க, தொகுதிகளுக்கு அனுப்புறாங்க, அப்படி வாக்குச்சாவடிக்கு அனுப்புறாங்க. விழிப்புணர்வோட இருந்த மாரி தெரியல. இப்ப இங்க வந்தாங்க. எஸ்ஐஆருக்கு வந்தாங்க. யாரும் கட்சிக்காரர் யாரும் வரலையா? அவங்க அந்த பொண்ணு வந்து ஒரு பொண்ணு வந்து கேட்டுச்சு என்ன. நான் வீடு மாத்தி வந்துட்டேன். உனக்கு ஓட்டு இல்ல சார்ன்ட்டு போயிடுச்சு. அவ்வளோதான். இப்ப இங்கே தான் இதே போன ஞாயித்துக்கிழமை. எனக்கு இப்போ ஓட்டு இல்ல. என்னென்ன கேட்குறாங்க? உங்க பக்கத்து வீட்ல யார் இருக்கா? எதிர்த்த வீட்ல யார் இருக்கா? இதுவா என் வேலை? ஏ அப்புறம் என் பர்த்டே சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட் இருக்குதான்னு கேட்டாங்க. எனக்கு 84 வயசு. நான் பொறந்தபோது 6ஆம் ஜார்ஜ் இந்த நாட்டினுடைய மன்னர். எலிசபெத் வந்து இந்த நாட்டு இளவரசி. பிரிட்டிஷ் ராஜ்யத்தில் பிறந்த நான். பிரிட்டிஷ் காலனியா இந்தியா இருக்கும்போது பிறந்தவன். பர்த் சர்டிஃபிகேட் ஏது? கேக்குறாங்களா? கேட்டாங்களே பர்த் சர்டிஃபிகேட். துப்புரவு தொழிலாளர்கிட்ட போய் கேளுங்க. கிளாஸ் 4 ஒர்க்கர்ஸ் கிட்ட போய் கேளுங்க. யாருக்காவது பிறந்த தேதி தெரியுமா? பிறந்த ஊர் தெரியுமான்னு கேட்டு பாருங்க. யாருக்கும் இருக்காது. ஆக ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து எனக்கு ஓட்டே இருக்க போகிறதில்ல. யாரு பாஜகவுக்கு நிச்சயமாக ஓட்டு போட போகிறாங்களோ அவங்க தான் ஓட்டர் லிஸ்ட்லேயே வர போகிறாங்க. அப்புறம் வெற்றி பெற்று விட்டோன்னு சொல்கிறதுல என்ன இருக்குது? இதை தடுக்கிறதுக்கு உங்களால் முடியலன்னாக்கா அரசியல் கட்சிகள் இதை இன்னைக்கு ஆட்சியில் இல்லாத கட்சிகள்லாம் ஆட்சியை கலைச்சிட்டு போயிடலாம். பிரயோஜனம் இல்லை. கும்மிடிப்பூண்டியில் இதெல்லாம் முதல்லயே நடந்ததுங்க. கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு இதெல்லாம் முதல்லயே அவங்க இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்ச விஷயங்கள். ஆனால் இதை ஆரம்பிச்சது காங்கிரஸ். ராஜீவ்காந்தி கொலை. ராஜீவ்காந்தி கொலைக்கு முன்னாடி 2 ஃபேஸாக நடக்குது. முதல் ஃபேஸ் நடக்குது ராஜீவ்காந்தி கொலைக்கு முன்னாடி. பார்த்தா காங்கிரஸ் இல்லை. ஆந்திராவில் வந்து 14 இடங்களில் தேர்தல் நடந்து 13 இடங்களில் தெலுங்கு தேசம் வெற்றி. ஒரு இடத்துல தான் காங்கிரஸ் வெற்றி. ராஜீவ்காந்தி படுகொலை அடுத்த ஃபேஸ். ஆந்திராவில் அத்தனை இடத்துலையும் காங்கிரஸ் வெற்றி. அதனால தான் நரசிம்மராவ் வந்தார். அதுவரையில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ராஜீவ்காந்தி மர்டர் ஒரே சீட்டு. ராஜீவ்காந்தி கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்ட செய்தி வர்றதுக்குள்ளார திமுக தலைவர்கள் வீடுகள் எல்லாம் நெருப்பு வச்சு கொடுத்துறாங்க. தெரியுமில்லது உங்களுக்கு? அடுத்த 10வது நிமிஷம் செய்தி இன்னும் வரல. ராஜீவ்காந்தி இறந்த செய்தி வரல. அதுக்குள்ளார திமுக வீடுகளில் நெருப்பு வச்சுட்டாங்க. அவ்வளோ ரெடியாக இருந்திருக்காங்க. திட்டமிட்ட விதப்பு. பல கேள்விகளுக்கு பதில் இல்லை. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா என் பேர் அதில் சேர்த்து வச்சுருந்தாங்க. ராஜீவ்காந்தி கொலையில் என்னையும் 232வது அக்யூஸ்டாக வச்சுருந்தாங்க. என்னை வந்து அதுக்கு முன்னாடியே சிபிஐயில் வந்து என்ன நிறைய கேள்வியெல்லாம் கேட்டாங்க. ஏதோ ஒன்று நடக்கும்போது இப்போ கூட என்னன்னா டெல்லி பிளாஸ்டுக்கு முன்னாடி பாஜக அமைச்சர் சொல்கிறார், பாகிஸ்தான் தீவிரவாதிகளோடு காங்கிரஸுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டார். அதை தான் அவர் பொன்ராஜ் சார் சொன்னார். அப்போவே நம்ம ரெடி ஆகிருக்கணும். ஏன்னா ஏதோ ஒன்று நடக்க போகுது. இதை சொல்லிட்டு காங்கிரஸ் மேலே பழிய போடுறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்கிறது அதே நடந்துருச்சு. டெல்லியில் கரெக்டாக எலெக்ஷன் அன்னைக்கு இதுக்கு 3 அடுக்கு 4 அடுக்கு இது பாதுகாப்பு. யாரு கீழே? இப்போ நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அமித்ஷா கீழே தான். பகல்காம் தாக்குதலுக்கு அமித்ஷா தான் சொன்னார். காஷ்மீர் சுதந்திர பூமி ஆகிவிட்டது, யார் வேண்டுமானாலும் போகலாம். போனாங்க 25 பேர் காலி. 100 கிலோமீட்டர் உள்ள வந்து கொண்டு விட்டு திரும்பி 100 கிலோமீட்டர் போயிட்டான் பிரியாணிலாம் சாப்பிட்டு. இன்னைக்கு ஒருத்தனையும் பிடிக்கல. 56 இடங்களில் ட்ரோன் வைத்து அட்டாக் பண்ணி 56 தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டு விட்டன. ஆபரேஷன் சிந்தூர். 56 இன்ச்சு மார்பு எப்படி இருக்கு பார்த்தியா அப்படின்னாரு. டெல்லியில் அடிக்கிறான். ஆகைய சாமதான பேத தண்டம் அத்தனை பயன்படுத்தி வந்திருக்கிறாங்க. பார்க்கலாம். இன்னைக்கு எஸ்ஐஆர் தமிழ்நாட்டிலேயே எதிர்க்கப்படுது. திமுக உட்பட பல கட்சிகள் எதிர்க்கிறாங்க. அதிமுக பாஜக தான் வந்து அதை ஆதரிக்குது. இன்னைக்கு களத்துல தாவேக்காவும் போராட்டம் நடத்தியிருக்கு. எஸ்ஐஆருக்கு எதிராக அவங்களும் போராட்டம் நடத்தியிருக்காங்க. சிபிஐ வழக்கு இருந்தாலுமே கூட கரூர் விஷயத்துல சிபிஐ வழக்கு இருக்கு. இருந்தாலும் நாங்க எஸ்ஐஆர் எதிர்க்கிறோம்னு போராட்டம் பண்றாங்களா தாவேக்கா? அதை எப்படி பார்க்குறீங்க? தாவேக்கா அவங்க சொன்னதை கேட்பாங்க, அவ்வளோதான். இப்போ இதனால் தாவேக்கா வெற்றி பெற்றதுன்னு இன்னொரு கதை விடுவாங்க, அவ்வளோதான். ஆக தாவேக்கா அவங்க கை விட்டுட்டாங்க. அது மாத்திரம் முதல்ல வச்சுக்கோங்க.
தாவேக்கா இப்போ அவங்களுடைய லிஸ்ட்ல இல்ல. அதனால தான் செங்கோட்டையனை கூட்டிட்டு வந்துட்டாங்க. வீட்ல அமைதியாவுங்க. ஏன்னா செங்கோட்டையன் வந்து ப்ரூவ்டு சக்சஸ்ஃபுல் லீடர். சசிகலாவால் ஓரங்கட்டப்பட்டவர். அவர கூப்பிட்டு அமித்ஷா பேசி விஜய் ரஜினிகாந்த கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டாரு. விஜய கூப்பிட்டு அவர் போற வேகம் இன்னும் 3036ல கூட நாங்க வரமாட்டோம் போட்டிருக்கு. அந்த ஸ்பீட்ல போயிட்டுருக்காரு. அதனால தான் பார்த்தாங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆவாதுன்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் விற்பனரா இருக்கக்கூடிய செங்கோட்டையனை கூப்பிட்டு, நீங்க 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து வேலை செய்யுங்கன்ட்டாங்க. அதனால தான் அவங்க வந்து இது பழனிசாமிக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம கதி என்ன ஆகுமோ, ஏதாகுமோன்னு சொல்லிட்டு, ஐயா நீங்க என்ன சொன்னாலும் கேட்குறேன். நீங்க தயவுசெய்து என்ன உட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் கேட்கறதுக்கு முன்னாடி சொல்ட்டாரு. இவ்வளவு சொல்றாரு விஜய். அந்த திமுக கூட்டின கூட்டத்துக்கு போயிருக்கலாம்ல்ல. போகலையே. ஏதோ ஒரு காரணத்த சொல்லிவிட்டார். அந்த கூட்டுற கூட்டம் வந்து ஏன் அரசாங்கம் இதில் நடத்தவில்லை? ஓட்டலில் ஏன் நடத்தினா? ஏதேதோ ஒண்ணு சொல்லி அப்புறம் சொல்றாங்க, அந்த ஓட்டலில் இருந்த அந்த அறைகள் அந்த நடக்கிற அந்த ஹாலில் ஒரு ஓட்டை இருந்தது. அந்த ஓட்டை வழியாக பாம்புகள் இருந்தன. அந்த பாம்புகளை வைத்து எங்கள் தலைவர் விஜயை கொல்லுவதற்கான முயற்சி நடப்பதாக கேள்விப்பட்டு தான் நாங்கள் போகவில்லை. எது வேணாலும் சொல்லுவாங்க. கேட்டுக்கணும். நீங்களும் இருக்கீங்க. உடனே அதை ஆதரிச்சு பேசுறதுக்கு உங்க மாதிரி இதெல்லாம் யூடியூப்ல இருக்கு. இந்த உதயநிதி இப்போ வந்து அறிவு திருவிழாலாம் நடத்துறாரு. அறிவு திருவிழா நடந்து இப்போ முடிஞ்சிருச்சு. இந்த 1 வாரமாக நடந்து முடிஞ்சுச்சு. அதுல பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. பல விஷயங்கள் பேசுறாங்க. எஸ்ஐஆர் குறித்து பேசுறாங்க. திமுக வரலாறு குறித்து பேசுறாங்க. ஆனால் இங்க விஜய் குறித்தும், தவிக குறித்தும் மறைமுகமாக அங்கங்க பேசப்படுது. குறிப்பாக நேற்று கூட நிறைவு விழால உதயநிதி பேசுகிறார். அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா நடத்துறான். உனக்கு என்ன பிரச்சனைன்ற மாரி அவர் கேட்கிறாரு. அது இன்னொருத்தர் அறிவு இல்லன்னு சொல்ற மாரி இல்லையா? தவைக்காவ பார்த்து, விஜயை பார்த்து. என்ன பவள விழா பாப்பான்னு சொன்னா பரவாயில்லையா? அது ஏன் உங்களுக்கு வரமாட்டேங்குது? இப்படித்தாங்க அவர் எழுதி கொடுத்தத படிச்சுப்புட்டு போயிடுறாரு. அப்புறம் நீங்கலாம் சேர்ந்து அவரை காப்பாத்த வேண்டியது. உங்களுக்கு இதே ஒரு வேலையா போச்சு பாவம். ஒரு காலத்துல சீமான தூக்கி காப்பாத்திக்கிட்டே இருந்தீங்க. இப்ப சீமான் என்ன ஆனாருன்னு தெரியல. அடையாளம் தெரியாம காலி பண்ணிட்டீங்க. இப்போ விஜய புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. விஜய கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தெரிஞ்சு போகும். பாஜக பிடியில இல்லன்னு தெரிஞ்சப்புறம் நீங்கலாம் காலம் வர போறீங்க. பாவம் விஜய்க்கு இப்ப அனுதாபத்தை தெரிவிச்சேன். ஜாக்கிரதப்பா. இவங்கள நம்பிக்கிட்டு நீ அரசியல் நடத்திக்கிட்டு சரி விஜய் என்ன பண்ண முடியும்? சக்தி வாய்ந்த ஆட்கள் வந்து அவங்க பிடியில சிக்கிட்டார். குடுமி அவர்கிட்ட அவங்க கிட்ட சிக்கிக்கிச்சு. சொல்றதெல்லாம் கேட்க வேண்டியிருக்குது. அதான் அது அறிவு திருவிழாவ பார்த்து நான் எரிச்சல் படுகிறேன்னாக்கா, ஏன் அறிவ கண்டு பயப்பட கண்ணகி சிலைய பார்த்து ஜெயலலிதா இந்த மாரி இருக்கு. இல்ல இதுல கொள்கை ரீதியாக உதயநிதி பயணிக்கிறாரு. அதாவது ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக உதயநிதி இருக்கிறாருன்னு ஒண்ணு சொல்ல வராங்க. ஆனால் விஜயினுடைய டார்கெட் ஸ்டாலினாகத்தான் இருக்கு. ஸ்டாலின தான் எதிர்கொள்றாரு. ஸ்டாலின தான் அங்கங்க சொல்றாரு. உதயநிதி சொல்லவே இல்ல. அப்போ உதயநிதி வாண்டடாக உள்ள வந்து அ து தன்னை ஒரு லைம்லைட்டுக்கு கொண்டு வர முயற்சி பண்றாரான்ற பல கேள்விகள் இருக்குல்ல அதுல. உதயநிதி என்னவா இருக்காரு இப்போ? துணை முதலமைச்சரா இருக்காரு. விஜய் என்னவா இருக்காரு இப்போ? என்ன பதவியில ஒரு இருக்காரு? கட்சியினுடைய தலைவர் அவரு. அந்த கட்சி என்னவா இருக்குது? அந்த கட்சி அதான் எலக்ஷன் நின்னு இருக்கு. இனிமே நிக்க போறாங்க. இனிமே இன்னும் ஏதாவது நின்னு இருக்காங்களா? ஏதாவது 2 இடத்துல ஜெயிச்சிருக்காங்களா? யார் யார பயன்படுத்தி மேல வரதுக்கு பார்க்குறது? உதயநிதி மலை மேல நின்னுட்டு இருக்காரு. அங்க வந்து கோபுரத்து மேல நின்னுகிட்டு லைட் போட்டுக்கிட்டு நிக்கிறாரு. நீ இன்னும் பாதாளத்திலிருந்து தரைக்கே வரல. உதயநிதி உனக்கு போட்டியா? அவர் எலெக்ஷன்ல சினிமாவில் நடிச்சுட்டு, கட்சிக்கு உள்ளார வந்துட்டு, இத வந்து பதவிக்கு வந்து கட்சி பதவிக்கு வந்து எம்எல்ஏ ஆகி, மந்திரி ஆகி, துணை முதல்வர் ஆயிட்டாரு. நீ இன்னும் கவுன்சிலர் கூட ஆகல. உன்னை பார்த்து உதயநிதி கவலைப்படுறாரா? என்னையா போய் நீங்க தயவுசெய்து சொல்லுங்க. ஏதாவது லாஜிக் இருக்குதா அவங்க பேசுறதுல? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க மேல உக்காந்துட்டு இருக்காரு அந்த ஆளு. இதுக்கு மேல பதவி வந்து முதலமைச்சர் பதவி. இதுக்கு மேல பதவி வந்து பிரதம மந்திரி பதவி தான். 2 ஸ்டெப் தான் இருக்குது பிரதம மந்திரிக்கு. ஒரு முதல் மந்திரி, அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப் போனாக்க பிரதம மந்திரி. அந்த அளவுக்கு போயிட்டாரு. நீ இன்னும் முளைக்கலப்பா. நீ இன்னும் முளைக்கவே இல்ல. விதையே வந்து அழுகி போய் கிடக்குது. தேர்தல் ரொம்ப வெளிப்படையாக நியாயமா நடந்தா, வரலாறு 1967ல 69ல நடந்த மாதிரி முதலமைச்சராக விஜய் வருவாரு அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு. அது அவங்க கட்சிக்காரர் சொல்றாரு. என் கட்சியில இருக்காங்க தெரியுமா? முதல்ல என் கட்சி ஒண்ணு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அத நான் வெளியவே காட்டல. ரகசியமா வச்சிருக்கேன். திடீர்னு வரப்போறேன். என்னுடைய கட்சி உறுப்பினர்கள்லாம் சொல்றாங்க. பிரைம் மினிஸ்டரா வரதுக்கு 2026, 2036ல்
டாக்டர் காந்தராஜ் தான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு எங்கள் கட்சியில் சொல்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் ஐயா விஜய் வந்து சிஎம் ஆஃப் இந்தியா தான், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தான். அவங்க கட்சியிலேயே சொன்னாங்க சிஎம் ஆஃப் இந்தியா, நாங்கள் பிஎம் ஆஃப் இந்தியா. நான் வர்றேன், வெயிட் பண்ணுங்க, 2036 வரல வெயிட் பண்ணுங்க. காந்தராஜ் தான். உங்களுக்கு வரலாறு நிறைய தெரியும். இப்போ இந்த அறிவு திருவிழா அப்படின்றது வந்து ஒரு கொள்கை ரீதியாக அதுவும் கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்பாக ஒரு 5 மாதத்திற்கு முன்பாக டிஎம்கே பவள விழா 75 ஆண்டு நிறைவு ஒட்டி அவங்க நடத்துறாங்க. அடுத்த ஜெனரேஷனும் ஒரு கொள்கை ரீதியாக பயணப்படுறதுக்கான ஒரு முன்னெடுப்பா இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க உங்களுடைய தெரியாது அந்த மாநாடு எவ்வளோ வெற்றி அடைஞ்சதுங்கிறது எனக்கு தெரியல. கேள்விப்பட்ட அளவில் ஒரு பதிப்பகத்துக்காரர் சொன்னார், நல்ல புக்கு நிறையா சேல்ஸ் ஆச்சு சார். புக்கு சேல்ஸ் ஆச்சுங்கிறதே எனக்கு பெரிய செய்தியாக இருந்தது. ஏன்னா இன்றைக்கி டிஜிட்டல் மீடியா வந்ததுக்கு பிறகு புத்தக விற்பனையெல்லாம் உளுந்து போச்சு என்னை பொறுத்தவரையிலும். அது ரைட்டாக தப்பான்னு தெரியாது, என்னுடைய கருத்து. இப்போ ஏன்னா எனக்கு வந்து தினசரி பத்திரிக்கை போடுறவர், இவ்வளோ பெரிய ஃப்ளாட்டில் படித்தவர்கள் இருக்கிற, வேலைக்கு போகிற பெரிய இடத்துல இருக்கிற, அதாவது ஒரு மாதிரி ஒரு ஹை லெவலில் இருக்கிற கூட்டத்தில் 2 பேர் தான் நியூஸ் பேப்பர் வாங்குறோம். அவர் சொல்கிறாரு, 2 பேர் தான் நியூஸ் பேப்பர் வாங்குறீங்க, புத்தகங்கள் வாங்குறது நீங்கள் ஒருத்தர் தான் சார். எங்கள் 2 பேர்த்த தவிர இந்த இவ்வளோ பெரிய ஃப்ளாட்டில் இவ்வளோ பெரிய 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 பதவிகளில் இருக்கிறவங்க வீட்டில் நியூஸ் பேப்பர் வாங்கலைங்க. எல்லாம் நியூஸ் மீடியாவை பார்க்குறாங்க, டிஜிட்டல் மீடியா பார்க்குறாங்க. அதை வச்சு தான் சொல்கிறேன், புத்தகங்களுக்கு என்ன வேல்யூ இருக்கும். இன்றைக்கி வந்து இதில் பார்த்துருக்காங்கிறாங்க, ஆன்லைனில் இந்த புத்தகம்லாம் வருதுன்னு போடுறாங்க, அவங்களே விளம்பரம் போடுறாங்க. ஆன்லைனில் QR கோடை போட்டு பார்த்தீங்கன்னா இந்த புக் வந்துருதுன்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரிண்ட் மீடியா எப்படி விற்கும் நான் கேட்டபோது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. ஆமாம், 35 லட்சத்துக்கு மேலே புத்தகங்கள், நிறைய புத்தகங்கள் நிறைய பேர் வாங்கிட்டு போனதா சொல்கிறாங்க. எனக்கு அது சரி சொல்லிட்டாங்க, கேட்டுக்கிறேன், அவ்வளோதான். என்னால் இன்னும் அதை நம்ப முடியல. பார்க்கறதுக்கு போயிருப்பாங்க, எடுத்து எல்லாம் பிரித்து எல்லாம் பார்த்துருப்பாங்க, அதெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் அது எந்த அளவுக்கு அந்த புத்தகங்கள் இருக்கிறது ஒரு கேள்வி. ஆனால் இந்த இளைஞர்கள் மத்தியில் நல்லா போச்சு அப்படின்றாங்க. நிறைய இளைஞர்கள் வந்து அதான் சொல்கிறாங்க. ஒரு இளைய சமுதாயத்துக்கு அந்த திராவிட இயக்கங்களுக்கு பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி, அது என்ன செஞ்சது, எது செஞ்சது, அவங்க கிளைம் பண்ணுறது உண்மையா பொய்யா, அதில் எவ்வளோ உண்மை இருக்குது, எவ்வளோ பொய் இருக்குதுங்கிறதெல்லாம் இளைய சமுதாயத்துக்கு தெரிஞ்சதுங்கிற மாதிரி அந்த நிகழ்ச்சி நடந்ததுன்றதை மாத்திரம் சொன்னாங்க. அது வேணால் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கலாம். இந்த அறிவு திருவிழாவில் வரலாறு ரீதியாக பேசியிருக்காங்க, கருத்தியல் ரீதியாக பேசியிருக்காங்க. ஆனால் என்னை பற்றி ஏன் பேசணும், தவைக்கா பற்றி அவதூறு ஏன் பரப்பணும், அப்போ இது அவதூறு திருவிழா, அறிவு திருவிழா இல்லை. அது யாரை பற்றி பேசினாலும் தன்னை பற்றி பேசினான்னு சொல்லிட்டு முதல்ல வந்துடுறாரு. என்னை பற்றி தான் பேசுனாங்க, எல்லாம் திட்டாங்க, இது என்ன தான் திட்டினாங்க, நானும் ரவுடி தான் தெரியுமில்ல, நானும் ரவுடி தான் ஆகிட்டேன், வந்துட்டேன், அந்த மாதிரி இருக்கு. எவன் எங்கே பேசினாலும் இவனையே நினச்சிக்கிற நீ. இப்போ உலகத்தில் வேறு யாருமே இல்லையா? புதுசாக கட்சி தொடங்கணும் ஒருத்தனுமே இல்லையா? நீயா வந்து சொல்லிக்கிற என்ன கட்டு போய்த்துட்டான். இப்போ பாவமாக இருக்கு. நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.